Hebron Ministries. போன வாரங்களுக்கு முந்தின வாரம் ஒரு செய்தி நான் கொடுத்தேன். இந்த செய்தி என்ன பண்ணால் அந்த நம்முடைய அருமையான வேதாகமம் எப்படிப்பட்டது, ரெவலேஷன் சாப்டர் எண்ட் டைம், அது கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று வேதாகமத்தினுடைய காரியங்களை நம்ம பார்ப்போம். வாசிங்க. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். 16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த அருமையான வசனம், சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 4 காரியங்களை இன்றைக்கு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்து முடிக்க போகிறோம். ஆண்டவர் தேவன், இந்த புத்தகம் என்ன புத்தகம்? புக் ஆஃப் ப்ராபசி. இது தீர்க்க தரிசன புத்தகம். அப்போ 2வது இந்த புக் ஆஃப் எண்ட் டைம், இது கடைசி கால புத்தகம். ஆண்டவர் இதற்கு பிறகு புத்தகங்கள் இல்லை. ஹல்லேலூயா. 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த புத்தகம். பைபிள் வச்சுக்கலாம், அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வேதாகமத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. சபைக்கு வரவங்க ஒருத்தவங்களும் பைபிள் இல்லாமல் சபைக்கு வரவே கூடாது. தீர்க்க தரிசன புத்தகம், இதை விட வேறு தீர்க்க தரிசனம் என்னங்க தேவை? வேறு யாரும் தேவையில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். 2வது கடைசி கால புத்தகம். இந்த புத்தகத்துக்கு அப்புறம் வேறு புத்தகம் ஆண்டவர் எழுத போகிறதே இல்லை, முடிஞ்சு போச்சு. வேறு புத்தகம் முடிச்சாச்சு 66. அதுக்கு பிறகு இந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம்? ஆண்டவர் சாட்சியின் புத்தகம். சாட்சியின் புத்தகம். அந்த சாட்சியின் புத்தகம்னா என்ன அப்படின்னு வசந்தம் 2 வசனத்தை மட்டும் வாசி நம்ம அதை முடிக்க போகிறோம். வாசிமா 16ஆம் வசனத்தை வாசி. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தன்னை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார், ஒரு அறிமுக காரியத்தை சொல்றார். நான் யாரும் இல்லை, என்னோட தூதனை நான் அனுப்பினேன். யார் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறீங்களோ கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாரு? தூதனாக பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? தூதன். இவங்க ஏஞ்சல், உங்களுக்கு ரெக்கதா இல்லையா ஒழிய உங்களுக்கு என்ன பண்ணுறார்? கர்த்தர் எப்படி பார்க்குறாருமா? உங்களை தூதனாய் பார்க்குறார். எவனுக்கு தெரியும்? உங்களுக்கு ரெக்க கொடுத்தா பறந்து போய்டும். இப்பயே நீங்கள் பறந்து போயிட்டு தான் இருக்கிறீங்க, ஒரு இடத்துல இல்லை. அதனால் நீங்கள் பறந்து வேறு நாட்டுக்கு போயிட போகிறீங்க. கர்த்தர் ரெக்க கொடுக்காமல் உங்களை வச்சிருக்கிறார். அதனால் ஆண்டவர் தேவன் தூதராய் கர்த்தர் என்ன பண்ணுறார்? அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அப்போது தன்னுடைய பூர்வீகத்தை சொல்லுகிறார். எப்படியாக தாவீதை ஆசீர்வதித்த, அவருடைய தகப்பனாய் ஈசாயை ஆசீர்வதித்த, ஓபத்தை ஆசீர்வதித்த அப்புறம் அதிலேருந்து அந்த சந்ததியை கொண்டு வந்து 4000 வருஷத்துடைய ஹிஸ்ட்ரியை சொல்லி இந்த 2000 வருஷத்து ஹிஸ்ட்ரியை 4000 வருஷத்து ஹிஸ்ட்ரியோட கிடைச்சிட்றாரு. ஏடிச்சு 6000 வருஷத்து ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிடுறார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி அங்கே ஆபிரகாமில் ஆரம்பிக்கிற எபிரேயர் ஆபிரகாமில் ஆரம்பித்து தாவீதுக்கு வந்து தாவீது எல்லாம் ஒரே யூதா கோத்திரத்தை கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நினைச்சி ஆண்டவர் விடுகிறார். சொல்கிறார், பாருட்டு, நான் தான் விடிவெள்ளி நட்சத்திரம். விடிவெள்ளி நட்சத்திரம்னா என்னன்னா, அந்த வானத்தில் இருளான இடத்துல வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு அருமையான பிரகாசமுள்ள ஒரு அருமையான கோள். அந்த ஆண்டவர் தேவன், அதுதான் விடிவெள்ளி நட்சத்திரம். அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும்? ஒரு ரீபர்த், அப்படின்னா புதிய ஆரம்பத்தை ஆண்டவர். அது நட்சத்திரனாவே என்ன சொல்கிறாங்க? விடிவெள்ளி நட்சத்திரனாவே எதை காமிக்கிறது என்றால் உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை காண்பிக்கிறது. அப்படியே இருளாக இருக்குது, நைட்டெல்லாம் ஒரே இது இருக்குது. அந்த நட்சத்திரம் ஜொலிக்கும் போது அதில் ஒரு வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சத்தின் மூலமாக அந்த வானத்தையே நீங்கள் பார்த்து விடுவீர்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை முழுதும் இருளாக குழப்பமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாக இருப்பார். பிரகாசமாய் மாற்றுகிற ஒரு வல்லமை உங்களை. ஒரு குகையில் மாட்டிக்கிறீங்க, குகையில் மாட்டிட்ட உடனே அந்த குகையில் எங்கே போகிறேன்னு தெரியல, ஆனால் திடீர்னு திரும்பி பார்க்குறீங்க, இந்த கடைசியில் ஒரு வழி தெரியுது. அந்த வழி எண்டில் இப்போ எந்த பக்கம் வழின்னு தெரியல, எப்படி போகணுன்னு தெரியல, ஆனால் அந்த எண்டில் ஒருத்தவர் வந்து ஒரு டார்ச் வச்சுக்கணும், ஒரு கேண்டில் வச்சுக்கினா
டக்குன்னு இதாண்ட வழின்னு கரெக்டாக போயிடுவீங்க பாருங்கள். அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு வெளிச்சமாய் கர்த்தர் இருப்பார். எந்த வழி போகணும், எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும், எப்படி வேலையிலேருந்து அந்த பணம் நமக்கு சம்பளத்துக்கு பத்தலையே, கர்த்தர் உங்களுக்கு விடிவெளி நட்சத்திரமாக இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே என்ன செய்யணும், இந்த மாதத்தை எப்படி நான் கடந்து போகுது, எனக்கு பல கடன் பிரச்சனை தீபா இருக்குது, என்ன செய்யறது, கர்த்தர் உங்களுக்கு விடிவெளி நட்சத்திரமாக இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களுக்கு ரெண்டாவது ஹோப், அதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நீரே என் கோட்டை, எல் சாலி, ஆண்டவர் நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய துருவம், நீர் தான் என்னுடைய பலன். அல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டாவது. மூணாவது உனக்கு ஹோப்பாக இருக்கா. நாலாவது அந்த நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது, ஆண்டவருடைய பிறப்பையே வழிகாட்டுகிறது. அதுபோல் இந்த நட்சத்திரங்கள் உங்களை வழிகாட்டும். அல்லேலூயா. இயேசுவாகிய தேவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார். அவர் உங்களுக்கு கவுன்சிலராக இருப்பார். கவுன்சிலர் அண்ணா என்னட்டா உங்களோடு கூட ஆலோசனை செய்கிற தேவனாய் இருப்பார் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. 3 காரியங்களை பார்ப்போம். அப்புறம் இந்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, பழைய ஏற்பாட்டு 2 முதல்ல என்ன பண்ணது, ஆண்டவர் 3 காலங்களை வச்சுக்கிறார். அனாதி காலம், அறியப்படாத காலம், தூதர்கள் காலம் என்று 3 காலங்கள் இருக்குது. பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம மனசாட்சியின் காலத்தில் படைக்கிறார். அவன் டயத்து கொடுக்குறான். பற்றிகளை ஒன்றுமே தெரியாது. நியாயப்பிரமாணமாக இதுக்கு ஏற்படுத்துகிறார். நியாயப்பிரமாண காலம் 2வது வருது. 3வது கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு பிறகு இயேசு வந்த பிறகு 1000 வருட அரசாட்சி காலம் மில்லியனம் ஆரம்பிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அதுதான் 7வது காலம். அதாவது இப்போ 3 காலங்கள், 6 காலம் முடிஞ்சு போச்சு. 7வது பூரணம் இயேசு வரப்போகிறார். வந்த உடனே 1000 வருட அரசாட்சியை கர்த்தர் நம்மத்திலே எனக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த புத்தகம் என்ன செய்யுது, இந்த புத்தகத்தினுடைய இந்த புத்தகத்தினுடைய ரகசியம் என்னன்னு பார்க்கும்போது, இட் ரிவீல்ஸ் த கேரக்டர் ஆஃப் காட். தேவனுடைய குணநலங்களை வெளிப்படுத்தும். ஒருத்தர் சொல்கிறார், இவர் பேர் என்னங்க, அவர் பேர் குணசேகரன். அவங்க குணசேகரனா எப்படிப்பட்டவர், மோசமான ஆளுங்க, பேர் குணசேகரன் வச்சுருக்காரு அப்படி என்ன. ஹல்லேலூயா. அப்போ இவர் பேர் என்னங்க, இவர் பேர் முத்துங்க, என்ன இது முத்து வியாபாரம் பண்ணுறாரு. இல்லைங்க, அவர் தாங்க எங்கள் சொத்து. எப்படி ஆண்டவர் பேர், அந்த பேருக்கு தகுந்த மாதிரி வாழ்கிற. இவர் பேர் என்னங்க, இவர் பேர் என்ன பேருங்க, இவர் கந்தசாமி கோட்டு போட்டிருக்காரு, ஆனால் பேர் கந்தசாமிங்க. இவர் பேர் என்னங்க, குபேரங்க, என்ன வண்டி இழுத்துட்டு இருக்காரு, அப்படிதாங்க. ஆனால் ஒருத்தவனு என்ன இல்லை, அந்த பேருக்கு தகுந்த மாதிரி வாழ்றதில்லை. ஆனால் அந்த பேருக்கு தகுந்த வாழ்கிற ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கேரக்டர் ரிவீல்ஸ் த கேரக்டர். 2வது காட்ஸ் பிளான், திட்டங்களை அறிவிப்பவர். ஆண்டவர் 6000 வருஷங்கள் திட்டங்களை அறிவிச்சிட்டார். எப்போ நடக்கும், அந்த 4000 வருஷங்கள் முடியும் பொழுதே இயேசு என்ற ஒருவர் பிறப்பார். தாவீதின் ஊரிலே பிறப்பார். ஹல்லேலூயா. கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் அவர் ஏறி வருவார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அறிவித்து விடுகிறார். அதே போல் பெத்லகேமில் அவர் பிறக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது. தேவன் அவர் மரிப்பார் எழுத வச்சிருக்குது. ஆண்டவர் மரிப்பார். யூதாவில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு சொல்கிறான். அங்கே அந்த யூதா நட்சத்திரம். அதே போலவே கர்த்தர் சாஸ்திரலாம் கூட்டு சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஐயோ முன்னே எழுதி வச்சிருக்காங்க, இயேசுன்னு ஒருத்தர் பிறப்பார். யார் அது கேட்குறான், எங்கே பிறப்பார், இயேசு கேட்குறான். அவர் பெத்லகேம் என்ற ஊரிலே பிறப்பார். உடனே என்ன சொல்கிறான், ஏறுவது அந்த குழந்தையெல்லாம் கொன்று போட்டு விடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை சட்டங்கள் இருந்தாலும், கிறிஸ்தவனே, தேவனுடைய பிள்ளையை, உன்னை ஒருவரும் தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகின்றான். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. இட் வில் நாட் ப்ராஸ்பர் போடப்பட்டிருக்குது. உனக்கு எதனால் சுற்றி இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்த தேவன் உங்களை உருவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இஃப் யூ எண்டோர் வித் ஹிம் ரெயின் வித் ஹிம் போட அப்படின்னா, அவரோடு பாடுகள் பட்டால் ஆளுகை செய்வேன். அவரோடு பாடுபடுவேன், ஆளுகை செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். என் கரங்களில் ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது என்ன பண்ண, காட்ஸ் ஹியூமனிட்டி பிளான். ஆண்டவர் சரித்திரத்தை கொடுக்கிறார். இந்த புத்தகம் ஆண்டவருடைய சரித்திரம், 6000 வருஷத்துடைய சரித்திரம் இந்த புத்தகத்தில் எழுதப்படும். அதனால தான் இது புக் ஆஃப் டெஸ்டமனி. இது புக் ஆஃப் டெஸ்டமனி என்றால் இது சாட்சியினுடைய புத்தகம். அநேகருடைய இயேசுடைய சாட்சி இருக்குது, பழைய ஏற்பாட்டுடைய சாட்சி இருக்குது, அநேகருடைய ப்ராஃபட்ஸுடைய சாட்சிகளுக்கு இந்த புத்தகத்தில் எல்லாம் உண்மை சாட்சிகள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா.
புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நடக்குது. இயேசுடைய ஊழியம், பிறகு இயேசுடைய மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுதல், மறுபடியும் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த புக் ஆஃப் டெஸ்டிமனி, எத்தனை பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள் என்ற எல்லா சரித்திரத்தையும் இதுதான் இது பேர் புக் ஆஃப் டெஸ்டிமனி, சாட்சியின் புத்தகம். உங்கள் பேரும் என் பேரும் கர்த்தர் இதில் எழுதுவார். நீங்கள் பட்ட பாடுகள், தேவனுடைய கரம், எத்தனை முறை சபைக்கு வந்தீங்க, எப்படி பாடுபட்டீங்க, எட்ட கஷ்டப்பட்டு எப்படி சபைக்கு உண்மையாக இருந்தீங்க, அப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி வச்சுக்கிட்டே வருவார். அல்லேலூயா. சபையில் மனவாட்டி ஆகிய உன்னை கர்த்தர் மணக்க போகிற வருவார. அவர் உண்மையாக இருக்கு. மை ஸ்பவுஸ், மை பிரைடுன்னு சொல்கிறாரு, மை ஒய்ஃப்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா உன்னத பாட்டில் மை பிரைடு, மை ஸ்பவுஸ்ன்னு சொல்கிறாரு, மை லவ் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஆண்டவரை பிரியமானவளேன்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. சரி, ஆண்டவர் தேவன் நல்லவர். சரி, இப்போது நம்ம ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். அதில் ஆண்டவர் தேவன் இதெல்லாவற்றையும் தேவன் செய்கிறத பார்க்க முடியும். சரி, 4வது பாயிண்ட் போயிடலாமா? பரிசுத்தம். இந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம்? ஆமாம், புக் ஆஃப் ஹோலினஸ். இந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம்? இந்த புத்தகம் பரிசுத்த புத்தகம். இந்த புத்தகம் பரிசுத்தம். இந்த புத்தகத்தில் என்னங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் எல்லா புக்கையும் படிங்க, எங்கெல்லாம் புக்கு படிங்க, ஆனால் இந்த புத்தகத்தை ஒரு 10 பக்கம் படிங்க, உங்களை அறியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுவீங்க. அல்லேலூயா. இருதயத்தை உடைத்து விடும், பாவத்தை எல்லாம் அறிவுறுத்தும், பாவி மரம் திரும்பி விடுவான். போன வாரங்களில் பிள்ளைங்க மீடியாவில் போட்டாங்க, 170 பேர் என்ன பண்ணுறான், ஜெயிலில் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றான். 170 பேர், கொலைக்காரன், அபின் வித்தவன், கஞ்சா வித்தவன், அவர்களெல்லாம் போலீஸால் மாற்ற முடியல, திரும்ப அதே தொழிலில் போய் செய்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை கர்த்தர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் குற்றம் புரிவோரில் ஆண்டவர் உங்களை குற்றத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவுடைய பிள்ளை, இயேசுடைய சாயலை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மேலே கர்த்தருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுறார், எல்லாவற்றையும் இவ்வளோ மோசமாக எல்லாவற்றையும் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஆளுங்க ஆண்டவர் தேவன் எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? யோசித்து பார்க்க முடியுமாங்க? ஒரு ரவுடியை மாற்ற முடியுமாங்க? ஒரு குடிகாரனை மாற்ற முடியுமாங்க? யாரையும் மாற்ற முடியாது. இயேசு ஒருத்தர் மாற்றிடுவாருங்க. அதுக்கு பேர் தான் பரிசுத்த புத்தகங்க. இந்த புத்தகத்தில் பாவி மனம் திரும்பி விடுகிறார். ஹல்லேலூயா. கொலையாளி இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவர் திட்டங்களை கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த புத்தகத்தை குறித்து நம்ம அநேக கருத்து ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருமா? அந்த இது 4வது பாயிண்ட் ஒரு வசனம். அப்போ வசந்த வாசிரு. இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை கேட்கிற யாவரும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாவது கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். அப்ப இந்த பரிசுத்த புத்தகத்தை உன் இஷ்டத்துக்கு எழுத முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தன் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. ரூல்னா ரூல் தான், அதை மாற்ற முடியாது. நோ டிப்ஸ் அலவுட். ஹல்லேலூயா. போலீஸ்காரர் பிடிச்சவன் டக்குன்னு 100 ரூபாய் கொடுத்தா விட்டுறான்ல, அந்த கதையெல்லாம் நடக்காது. இந்த கதையெல்லாம் என்ன தெரியுமா, என் குடும்பம் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எம்எல்ஏ எம்பி, அதெல்லாம் இந்த கதை நடக்காது. எல்லாம் ஆண்டவர் தேவன் என்ன பண்ண ஒரு வார்த்தை நீ போடணும். அதனால தான் எப்ரோன் லிட்ரேச்சர் பைபிள் பிரிண்ட் பண்ணல. ஏதாவது பிரிண்ட் பண்ணி ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு தேவையில்லாத வேலை அப்படி சொல்லி கர்த்தர் கிருபையில் கர்த்தரைகள் கிருபையாக பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. பைபிள் சொசைட்டியோட பைபிள்ஸ்லாம் மேக்ஸிமம் எப்ரோன் லிட்ரேச்சர் விற்கப்படுகிறது. அதனால் அவங்க கரெக்டாக அந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாள் வரையும் அவங்க இதுவரையும் பைபிளில் எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாத அளவுக்கு ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் இந்த புத்தகத்தை ஒருவன் இவங்களோட எதுனா வாதைகளை கூட்டுவார். வாதைகள் நடத்த பிளேக்ஸ்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா பிளேக்ஸ்னால் நிறைய வியாதிகள் வந்துடும். வியாதிகள் பெஸ்டிலன்ஸ்னு சொல்லுவாங்க. பெஸ்டிலன்ஸ்னால் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாத வியாதி. பெஸ்டிலன்ஸ்ன்ற வேர்டு மனிதரால் கண்டுபிடிக்க முடியாத வியாதி. அதுதான் ஆண்டவர் சொல்கிற பிளேக்ஸில். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வந்துச்சு பாரு, எவ்வளோ நாள் ஆச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ பேர் செத்து போயிட்டானே. எல்லாம் மறுபடி வாதிகளை கூட்டி விடுவார் என்ற வார்த்தை. அதுக்கப்புறம் வாசமா அது 19ஆம் வாசம் முடிச்சிடலாம். எதையாகிலும் எடுத்து போட்டா ஜீவ புஸ்தகத்திலிருந்து புக் ஆஃப் லைஃப் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தோ அவனுடைய பங்கை தேவன் எடுத்து
போடுவார். அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போதும். இது பரிசுத்த புத்தகம். இன்னொரு புத்தகம் இருக்குது, புக் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஜீவ புஸ்தகம். அது புத்தகம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அத்தனை கோடி 10 ரட்சிக்கப்படுற அத்தனை பேரையும் பேரை கர்த்தர் எழுதி வச்சுருக்கார். வந்து என்னது, நம்ம கவர்மெண்ட்டே நம்முடைய பேரை ஓட்டர் ஐடி மெயின்டைன் பண்ணுது. நம்ம ஓட்டர் ஐடி நேரம் கள்ள ஓட்டு நிறைய பேர் போடுறான், அது வேறு கள்ள ஓட்டு போடுறான். என்னாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த போய் லிஸ்ட்டில் பார்த்தவங்க பேர் என்னன்னு கேட்குறான், பேரை சொன்ன டக்குன்னு என்ன பண்ணுறான், அதை போடுங்க அப்படின்றான். அதுபோல் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்த அவனுடைய பங்கை தேவன். பங்குனா என்னென்னா பார்ட்னா என்னென்னா, நீங்கள் செஞ்ச டீட்ஸ்னா கிரியைகள். நீங்கள் நல்ல ஊழியம் செஞ்சுருப்பீங்க, இல்லை தேவனுக்கு கொடுத்துருப்பீங்க, இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த புத்தகத்துடைய வார்த்தைகளையோ உறுப்புகளையோ மாற்றக்கூடாது, இஷ்டத்துக்கும் பேசக்கூடாது, இஷ்டத்துக்கும் தேவனுக்கு இல்லாத உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிச்சதாக சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன எழுதி வச்சுருக்காரோ அதையே பிரசங்கிக்க வேண்டும். என்ன எழுதியிருக்கிறோ அதுவே, அப்போது நம்முடைய குடும்பத்துக்கு வாதைகள் வராது. அப்போது 2 காரியம் இன்றைக்கி பார்த்தோம். ஒன்று புக் ஆஃப் டெஸ்டிமனி, சாட்சியினுடைய புத்தகம். இன்னொன்று என்னென்ன, இது பரிசுத்த புத்தகம். ஹல்லேலூயா. இப்போ கடைசி ஒரு வசனம், முக்கியமான வசனம். அப்போ அதெல்லாம் கை கொள்ளும்பொழுது சாட்சியின் புத்தகம் மாறுறீங்க. முதல்ல புக் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனமாக இதை நினைக்கிறீங்க. 2வது என்ன பண்ணுறீங்க, கடைசி கால புத்தகமாக அதை படிக்கிறீங்க. 3வது என்ன பண்ணுறீங்க, சாட்சியின் புத்தகமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. 4வது பரிசுத்த புத்தகம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை நற்கந்தமாய் மாற்றி கொடுப்பார். நற்கந்தமாய். கொரிந்தியர் புத்தகம் ராணி வசி, ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போகிறதுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் மாற வேண்டும். ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா அவர் ஸ்வீட் ஸ்மெல் வரணும் ஆண்டவர் நீங்கள் போகும்பொழுது. அப்போ ஒருத்தன் சென்ட் அடித்தா எப்படி அந்த ஸ்மெல்லு அவனை அட்ராக்ட் பண்ணுதோ, அவன் சொல்கிறான், நான் போகிற இடங்களெல்லாம் கெட்டு போகிறதுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறான். ஆமாம், கெட்டு போகிறவனுக்குள்ள மரண வாசனை. ஒரு ஆள் செத்துட்டான்னா அந்த டெட் பாடி வச்சுக்குவான் பாருங்க, அங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அப்பப்போ திறந்து சென்ட் அடிப்பார், இல்லை சென்ட் அடிப்பார். அவர் தலையில் ஒரு ₹1 காயின் இருக்கும், அதுக்காக சென்ட் அடிச்சுக்கல ₹1 காயின் அவன் எடுப்பான் தெரியாது. அது எதுக்கு அந்த சென்ட் அடிக்கிறாரு? ஆனால் இவர் என்ன சென்ட் அடித்தாலும் அதுக்கு மேலே ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதுதான் மரண வாசனை. அந்த மரண வாசனை கெட்டு போகலன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது யார் மறிக்கிறாருங்களோ அவனுக்கு மரண வாசனை என்ன, அவன் நரகத்துக்கு போகிறான். ஆனால் ஜீவ வாசனை என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு கர்த்தர் ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்குள்ள கர்த்தரை நற்கந்தமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்களும் நானும் தேவனுக்கு நற்கந்தங்கள். அப்போ எப்படி நற்கந்தமாக மாறுறீங்க? இந்த வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸி, இந்த புத்தகத்தை தீர்க்க தரிசனம் புத்தகமாய் நீங்கள் பாவிக்கிறீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். 2வது கடைசி கால புத்தகமாய் ஏற்றுக்கொள்கிறீர்கள். 3வது என்ன பண்ணுறீங்க, சாட்சியின் புத்தகமாக ஏற்றுக்கொள்கிறீங்க. 4வது பரிசுத்த புத்தகமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை நற்கந்தமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா.